அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. குறி சொல்றது உண்மையில எப்படி நடக்கு, இதற்கு பின்னால் இருக்கிற உளவியல் காரணம் என்ன உங்களுக்கு தெரியும்? குறி சொல்றதுக்கு தற்போதைய பெயர் என்ன தெரியுமா? லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்க. யூடியூப்ல சக்க போடுது இந்த ஒரு விஷயம். அதாவது குறி சொல்றது அப்படின்றது நமக்கு அடுத்தவர் சொல்றது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது நமக்கு நாமே குறி சொல்லிக்கிறதுங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். குறி சொல்றவங்க நமக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா நாம அந்த விஷயத்தையே திரும்ப 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 நினைப்போம், திரும்ப திரும்ப பேசுவோம். அதாவது நமக்கு நாமே எந்த விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ இல்ல திரும்ப திரும்ப பேசுறோமோ அந்த விஷயத்தை நாம ஈர்த்து அது நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது, சொல்லப்படுது. இதுல நாமளும் ஆர்வம் வச்சு கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்கவே அப்படின்னு பார்த்தா நடந்தது அப்படின்னா ஆம், எல்லாமே நடந்ததுதான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், எல்லாமே போலியா நடந்திருக்கு, உண்மையா நடக்கல. நாம பரிட்சைத்து பார்த்து எதையுமே இங்க சொல்ல முடியாதுங்க. ஆனா ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்லலாம். 2 நபர்கள் நடு பாலைவனத்துல மாட்டிக்கிறாங்க, குடிக்க தண்ணீர் கூட இல்லாத நிலையில. நாக்கு வறண்டு மயங்காத அந்த குறையா நடந்து போறாங்க. அப்போ ஒருத்தர் மற்றொருத்தர் கிட்ட ரொம்பவே புளிப்பான எலுமிச்சை ஊறுகாய் பத்தி விரிவா பேசுறாரு. தாளித்த மனம் நிறைந்த சிகப்பு நிறத்துல எண்ணெயோடு மிதக்கிற புளிப்பான ஊறுகாய நாக்குல வச்சு சுவைச்சு அந்த புளிப்பு தொண்டையில இறங்குறத பத்தி பேசின உடனே இன்னொருத்தருக்கு நாக்குல பலவிதமான மாற்றங்கள். வெயிட் பண்ணுங்க, இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. அதாவது இப்போ நீங்க இத படிச்சப்போ உங்க நாக்குல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது 100% உண்மை. இத நீங்க மறுக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிவா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதை பத்தி அதிகம் நினைக்கிறீங்களோ அல்லது பேசுறீங்களோ அந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய உள்ளுணர்வுகள் தூண்டப்பட்டு நாம பாக்குற, கேக்குற, படிக்கிற, மத்தவர்கிட்ட பேசுற எல்லா சந்தர்ப்பங்கள்லயுமே அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட அனைத்து சாதகமான பகுதியை மட்டும் நம்ம உணர்வுகள் கூர்ந்து கவனிக்கும், அதை மட்டுமே ஏத்துக்கும். இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட அணுகக்கூடிய அனைத்தையுமே அந்த குறி சொன்னவரின் வார்த்தைகளோடோ இல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்ட வார்த்தைகளோட ஒப்பீடு செஞ்சபடியே அதில் உள்ள சாதகமானதை மட்டும் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம டிசைன் அப்படிங்க. எப்படின்னா நடுப்பாலைவனத்துல குடிக்க தண்ணீர் கூட இல்லாம இருக்கிற ஒருவர் ஊறுகாய் நினைச்சு சொல்லிவிட்ட கதை தான் இல்லையா? சரி, ஓகே. இந்த விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா குறி சொல்றவங்களே நான் தப்பே சொல்லலங்க, தவறாவும் நான் சொல்லல, சித்தரிக்கல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த விஷயத்தை தான் சொல்றேன். ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு தூரம் நினைக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஓகேங்களா? நான் யாரையுமே இதுல தவறாக குறிப்பிடவும் இல்லை. ஓகே, இந்த விஷயங்கள் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இதை நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னா ஏன் மறுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேலிடான பாயிண்டா இருந்தா கண்டிப்பா நானும் ஏத்துக்கிறேன். ஓகேங்க, மேலும் இது போன்ற அருமையான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நீங்க பரவாயில்லை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களின் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. நன்றி, வணக்கம்.